ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் கண்டிப்பா நமக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும். ஏன்னா ப்ளீஸ் வரப்போற காலங்கள்ல நமக்கு கண்டிப்பா தண்ணி பிரச்சனை ஏற்படும். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸா இந்த மூவியை பாருங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு என்னன்னு புரியும். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கான வீடியோக்கள் நம்ம பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு த யங் ஒன்ஸ். 2014 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாலைவனத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலி இது பாலைவனம் கிடையாதுங்க. இது நல்ல ஒரு செழிப்பாக இருந்த ஒரு இடம் தான். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்த ஒரு இடம் தான். தண்ணி இல்லாமையும் நிலத்தடி நீர் இல்லாமையும் இந்த மாதிரி மாறி இருக்கு. அதுவும் இந்த இடம் வந்து ரொம்ப செழிப்பா இருந்தப்போ நிறைய மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்ப இந்த இடத்துல வந்து தண்ணிக்கு பஞ்சம் ஏற்பட்டுச்சோ அன்னைக்கு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பக்கத்து ஊருக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இடம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சில மக்கள் மட்டும் இந்த அவங்க வளர்ந்த மண்ணை விட்டு போக மனசு இல்லாம கண்டிப்பா ஒரு நாள் இங்க தண்ணி வரும், கண்டிப்பா ஒரு நாள் மழை வரும், நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் மட்டும் இங்கேயே தங்கியிருக்காங்க. அதை வச்சு விவசாயம் பண்ணி மறுபடியும் இந்த ஊரை செழிப்பாக்கணும், நம்மளோட பழைய மக்கள் எல்லாம் நம்ம இங்கேயே கூட்டு வரணும் அப்படின்னு சில எண்ணத்தோட சில பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். அதனாலதான் அவர் இந்த ஊரை விட்டு யார் போனாலும் இவர் போகாம இருக்காரு. அந்த ஊர்லயே நம்ம ஹீரோக்குன்னு சொந்தமான ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல இருந்து தண்ணிய பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்காக பம்ப் மோட்டார் தெரியும் இல்லையா? சோ அதை வந்து ஒரு ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருந்திருப்பான். சோ அதை வந்து திருடுறதுக்காக 2 திருடங்க வந்து அந்த பூட்டை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அதுல தண்ணி வந்துச்சு அப்படின்னா இதுல செம லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் கூட்டா சேர்ந்து அதை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். கையில கன்னோட வேற வந்திருக்கான். இந்த 2 திருடங்களை பார்த்து டக்குன்னு நம்ம ஹீரோ கன்னை வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். எதுக்காக இங்க வந்தீங்க? அவங்க என்னன்னு சொல்றதுக்குள்ளாரியே கருணையே இல்லாம 2 பேரையுமே சுட்டு கொன்னுடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் பம்ப் செட்டை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல இருந்து தண்ணியே வரலங்க, வெறும் சகதி தான் வருது. என்னடா இதை போய் திருடவா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்குமே தவிர சுட்டு நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு வருத்தமுமே இருக்காது. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பையனை கூட்டிக்கிட்டு கூடவே அவங்க வளர்க்கிற ஒரு கழுதையும் கூட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க சில பேர் பாத்தீங்கன்னா நிலத்துல ஒரு 1000 அடி ஆழத்துக்கு போர் போட்டு அங்க இருக்கிற மிஞ்சி இருக்கிற நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க போர் போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு இவங்க கவர்மெண்ட்க்கு ஃபீஸ் கட்டணும். அதுவும் ஒரு டீலோட. அது என்ன டீல் அப்படின்னா இவங்க இப்ப போர் போட்டு தண்ணியை வெளியே எடுக்கிறாங்க இல்லையா, அந்த தண்ணிய பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் சப்ளை பண்ணணும், சாதாரண மக்களுக்கு சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டீல் தான் அது. இப்ப இவங்க கிட்ட நம்ம ஹீரோ எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னா இங்க வேலை செய்யறவங்களுக்கு சத்தான உணவு கிடைக்காதுல்ல. இவரால முடிஞ்சதை இவர் ரெடி பண்ணி கொண்டு வந்து இவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு பதிலா காசு வாங்காம ஒரு சில பாட்டில் தண்ணியை இவங்க வாங்கிக்கிறாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க தண்ணி எவ்வளவு விலை மதிக்க முடியாததுன்னு சொல்லிட்டு காசை விடவே விலை மதிக்க முடியாதது. சோ இப்ப நம்ம ஹீரோக்கு விவசாயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு இல்லையா, கூடவே கொஞ்சமாவது தண்ணி இருந்தா தான் விவசாயம் பண்ண முடியும். சோ அதனால நம்ம ஹீரோ இந்த போர்வெல் குரூப் கிட்ட ஏப்பா என்னோட நிலத்துக்கும் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சலாம்ல. ஆனா அந்த போர்வெல் குரூப் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவால அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு ஃபீஸா அவங்க கிட்ட கேக்குறான். இந்த அமௌண்ட் இருந்தா கொடுப்பா, நான் கண்டிப்பா உன்னோட நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைங்க. சரி எனக்கு எதுவும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு ரொம்ப வருத்தமா அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு கழுத மேல வச்சு தானே எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கழுதையும் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகி முன்னாடி இருக்கிற கல்லை பார்க்காம தவறி கீழே விழுந்துருது. அந்த தவறி விழுந்ததுனால அதோட கால்லையும் லைட்டா அடிபட்டுருது. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கும் அவனோட பையனுக்கும் ரொம்பவே வருத்தமாயிடுது. ஏன்னா ரொம்ப ஆசாசியா அந்த கழுதையை வளர்த்து இருந்திருப்பாங்க. நம்மளாம் வீட்டுல பெட்ஸ் வளர்க்குவோம்ல அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த கழுதை. சோ இந்த கழுதையோட வெயிட்டுக்கு இதை நம்மளால தூக்கிட்டும் போக முடியாது. சரி இதை அப்படியே இங்கே விட்டுட்டு போலான்னு பார்த்தா இது வழியில அப்படியே எங்க கத்திக்கிட்டே செத்தும் போயிடும். சோ எதுக்கு நம்ம இதுக்கு அந்த மரண வேதனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன் கிட்ட கேக்குறான். அந்த பையனும் சரிப்பான்னு சொல்லிடுறான். அவனுக்குமே இது சரின்னு தான் தோணுது. இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனுமே கண்ணை வச்சு கருணை கொலைன்னு சொல்லுவாங்களே, சோ அந்த மாதிரி அதை கழுதைய சுட்டு கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அழுதுட்டு இருந்த தன்னோட பையனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். அவனோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்காங்க. அவன் இவங்க 2 பேருக்குமே வீட்டுல இருக்கிற மிச்சம் மீதியை வச்சு ஒரு உணவு செஞ்சு வச்சிருக்கான். அந்த சாப்பாடு கூட கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ரொம்ப ஜல்லி மாதிரி கல்லு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தட்டை அவங்களோட பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க அதை வாஷ் பண்றதுக்காக. அந்த பொண்ணு வாஷ் பேஷன்ல போயிட்டு தட்டை வச்சு கழுவலான்னு போறா. இவங்க கிட்ட தான் தண்ணியே இல்லையே, இப்ப தட்டு கழுவுறதுக்கு மட்டும் எப்படி இவங்க கிட்ட தண்ணி வந்துச்சுன்னு தானே பாக்குறீங்க. இவங்க கிட்ட தான் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லைல்ல. சோ அதனால எப்படி இவங்க அதை வச்சு தட்டு கழுவ முடியும்? அதனாலதான் மண்ணை வச்சு பண்றாங்க. நல்ல ஐடியால. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவனோட பையன் பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. ஒரு அப்பா பையனோட பாண்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இந்த பொண்ணு அந்த அளவுக்கு க்ளோஸ் தான் இல்ல. இந்த பொண்ணுக்குமே எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மாதிரியான
ஆசை தாங்க இருக்கும். எனக்கு ட்ரெஸ் வேணும், ஜுவல்லரி போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அது எது கேட்டாலும் இவங்க அப்பாவால வாங்கி தர முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியும். இதனால அவங்க அப்பாவை புரிஞ்சுக்காம, அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கோச்சிக்கிட்டு நல்லா அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஜீப்பையே எடுத்துக்கிட்டு கோவமா எங்கேயோ கிளம்பி போறா. நம்ம ஹீரோ கிட்ட கூட என்ன விஷயம் சொல்லலைங்க, அவ பாட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பையனும் பாத்தீங்கன்னா ஒரு ஏலம் விடுற இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ இப்ப எதுக்காக அங்க வந்திருக்காரு அப்படின்னா, இவங்க வச்சிட்டு இருந்த கழுதை போய் இறந்து போச்சு இல்லையா, சோ அதனால இனிமே இவங்க பொருட்கள் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பொருள் ஒன்று இப்போ தேவைப்படுது. அதாவது வண்டி மாதிரி இல்ல இன்னொரு வேற ஏதாவது கழுதியோ இல்ல ஏதோ ஒன்று இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்றதுக்காக தான் இந்த ஏலத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஏலத்துல ஒரு ரோபோட் ஒன்று காட்டுறாங்க. அந்த ரோபோட்டால கழுதையை விட அதிகமான பொருட்களை சுமந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி தான் அதை விற்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஒருத்த மட்டும் பாத்தீங்கன்னா வந்து விடாப்படியா நம்ம ஹீரோவுக்கு போட்டியா எனக்கு இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிட்டு அதிகமான விலை சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ என்னதான் ஆப்போசிட்ல ஏலம் கேட்கறவன் போட்டி போட்டு கேட்டாலுமே கடைசியில என்னமோ நம்ம ஹீரோ தான் இந்த ஏலத்துல ஜெயிக்கிறாரு. ஏலத்துல ஜெயிச்சதுல 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம், அப்பனுக்கும் பையனுக்கும். ஸோ ஏலத்துல ஜெயிச்ச சந்தோஷத்தோட அந்த ரோபோட்டை வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. ஸோ எதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னு பார்த்தா, ஆக்சுவலி அங்கதான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதியா, இந்த வியாதி இருக்கிறவங்க டெக்னாலஜியோட உதவி இல்லாம அவங்க உயிர் வாழவே முடியாது. சொல்ல போனா அவங்களுக்கு இந்த டெக்னாலஜியோட உதவி இருந்தா மட்டும்தான் அவங்களால நார்மலாக கை காலை ஆட்ட முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்கிறது முதுகெலும்பு சம்பந்தமா ஒரு நோய். அந்த முதுகெலும்பு ரொம்பவே வீக்கா இருக்கு இவங்களுக்கு. அது எப்படி ஆயிருக்கும்னா இவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னாலதான் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தானே இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்களும் பக்கத்துலேயே இங்கேயே குடியிருக்காங்க ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு. இந்த மிஷினை வந்து நம்ம வீட்லயும் வச்சுக்கலாம். அதாவது இவங்க இந்த மிஷினோட செட்டப் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம வீட்லயே வச்சு செட்டப் பண்ணி அவங்கள அங்கேயே வச்சு பார்த்துக்கலாம். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இப்போ அந்த மிஷினை வாங்கி அதை வீட்டில் செட் பண்ணி இவங்களை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட பணம் இல்லை. ஸோ அதனாலதான் இப்போதைக்கு அவங்கள ஹாஸ்பிட்டலோட இன்சூரன்ஸ் வச்சு அவங்க நாட்களை கடத்திட்டு இருக்காங்க அவங்களோட ஒய்ஃப். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்களோட ஒய்ஃபை பார்த்து முடிச்சுட்டு அவனோட கார் எடுத்துக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வர வழியில நம்ம ஹீரோக்கு பயங்கர தண்ணி தாகம், கூடவே வெயிலும் பயங்கரமா கொளுத்தி அடிக்குது. ஆனா அப்ப அவங்கிட்ட தண்ணி இல்லாததுனால நம்ம ஹீரோ அந்த வண்டியை அங்க நிறுத்திட்டு வண்டிக்கு போயிட வந்து பெட்ரோல் எடுத்து அவரு குடிக்கிறாரு. இந்த சீன்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க தண்ணிக்கு அந்த காலகட்டத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சாப்பாடு இல்லாம கூட உயிர் வாழ்ந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம கண்டிப்பா உயிர் வாழ முடியாது. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் அவனோட காரை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலையா சுத்திக்கிட்டு இருக்காங்க டவுனுக்குள்ள. அப்போ வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அவங்களோட பொள்ளாட்டி பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பான். எதுக்காகனா காசுக்காக இல்லைங்க, தண்ணிக்காக. எங்களுக்கு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க குடும்பத்தோட நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பாவம் பார்த்து அவங்க கை குழந்தையும் வச்சிட்டு இருக்கனால அவங்களுக்கு பாவம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவங்ககிட்ட இருந்து ஒரு கேன் தண்ணி அவங்களுக்கு கொடுக்குறான். இப்போ அவங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தா இல்லையா ஒருத்தர், அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஹீரோவோட பையன் கிட்ட, தம்பி இங்க பாருப்பா உன்னோட அக்காவையும் கொஞ்சம் கவனிங்க, அவங்க உங்களுக்கு தெரியாமையே ஒரு லவ் ஸ்டோரியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க, நீங்க எனக்கு பண்ண உதவினால நான் உங்களுக்கு இந்த உதவியை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பாவும் என்ன சொல்றாருன்னா தன்னோட பையன் கிட்ட, இங்க பாரு அவங்க அக்கா காரி ஏதோ நல்ல பையனை காதலிச்சா கூட பரவாயில்ல, இந்த சமயத்துல ஏதோ தருதலை காதலிச்சு உருப்பிடாம தான் போக போறாளோ என்னவோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ரோபோட்டை ஏலம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு எதிராக ஒருத்தன் ஏலம் கேட்டுட்டு இருந்தான் பாருங்க. அவன் வந்து மோட்டார் பைக்ல நம்ம ஹீரோட வீட்டுக்கிட்ட வரான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்கறான்னா, நம்ம ஹீரோ ஏலத்துல ஜெயிச்சாலே ஒரு ரோபோட், அந்த ரோபோட்டை நீங்க எனக்காக வாடகைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவனோட பேரு வந்து ஃபிலிம். ஆக்சுவலி இந்த ரோபோட்டை இவங்க கிட்ட வித்ததே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் இருக்கான் பாருங்க, அவனுடைய அப்பா தான். அவங்களோட அப்பாவுக்கே தன்னோட புள்ள மேல நம்பிக்கை இல்லாம இந்த மாதிரி ஏலத்துல வித்திருக்காரு. அப்பேற்பட்ட தருதல தாங்க இந்த ஃபிலிம். இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் தெரிஞ்சுக்கிட்டாரு. சோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியலையா, சோ அதனால இந்த மிஷினை நான் வாடகை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பார்த்துட்டு காண்டான ஃபிலிம் என்ன பண்றானா, நீயே ஒரு குடிகாரன், நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் அந்த ஏலத்துல ஜெயிச்ச அந்த ரோபோட் மேல அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப எங்க வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த போர்வெல்ல இருந்து தண்ணி எடுக்கிற ஆளுங்க இருக்காங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட ஃபுட் சப்ளை பண்ண போவாங்கல்ல, சோ அங்கதான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஃபுட் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு அதுக்கு பதிலா இவங்க தண்ணியும் வாங்கிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். சோ இன்னைக்கும் அவரு டெய்லியும் கேட்கிற அதே கொஸ்டின் தான் கேட்கிறாரு, எங்களோட வயலுக்கு கொஞ்சம் தண்ணி பாய்ச்ச கூடாதா அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு அந்த போர்வெல் தண்ணி எடுக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நீ குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தேன்னா நானும் தண்ணி பாய்ச்சுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி டெய்லி இதே தான் ஓடிட்டு இருக்கு போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் அங்க கிளம்பி எங்க போறாங்க அப்படின்னா, பக்கத்துலேயே ஒரு வறண்ட இடத்துல வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணத்துல வந்து இவங்க பொறி வச்சு சில
மிருகங்களையோ சில ஏதோ ஒண்ணுத்தை இவங்க வந்து வேட்டையாடிதான் சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி இவங்க வேட்டையாடிட்டு இருக்கும்போது தன்னோட பையனை பார்த்து சொல்றேன், ஏன்டா எவ்வளவு நாள் தான் நீ என் கூடயே சிங்கிளா சுத்திட்டு இருப்ப, ஏதோ ஒரு பொண்ணு காதலிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகுற வழியை பாடுறா, சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த அட்வைஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் கார் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. அங்க கிளம்பிட்டு இருக்கும் போதே இந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிலிம் இருக்கால ரொம்ப வேகமா இவங்க எதிரில வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியால நம்ம ஹீரோட வீடு தவிர வேற எந்த வீடுமே இருக்காது. ரொம்ப தூரம் போனாதான் ஏதோ 2-3 வீடு இருக்கும். சோ இந்த பிலிம் அடிக்கடி இங்கே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம ஹீரோக்கே இப்போ ஒரு டவுட் வருது, நம்ம பொண்ணு லவ் பண்ணாத தருதலை எந்த தருதலையா இருக்குமோ அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட பொண்ணு கிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாரு. இங்க பாருமா அவன் சரியான தருதலை, அவனோட அப்பனே அவனை நம்பல, நீ என்னமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளவோ நல்ல மாதிரியே எடுத்து சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனாலும் அந்த பொண்ணு கேட்கற மாதிரியே இல்ல. எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் நான் லவ் பண்ணுவேன், அவனை தான் நான் கல்யாணமும் பண்ணிப்பேன், உங்களை தான் எனக்கு பிடிக்கல, சீக்கிரமா எனக்கு உங்களை விட்டு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கும் கோவம் வரும் இல்லையா, சோ அதனால தன்னோட பொண்ணையே அவர் கத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே போன நம்ம ஹீரோட பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையன் இருப்பாங்க, அதாவது அவளோட தம்பி கிட்ட போயிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன்டா, அதுக்காக எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பி கிட்டே கேட்கறா. அவனுமே தன்னோட அக்கா வச்சேன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிட்டு இருந்த பாக்கெட் மணி எடுத்து தன்னோட அக்காக்காக கொடுக்குறான். சோ அதை வாங்கிட்டு அவளும் வீட்டை விட்டு ஓட பாக்குறா. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்து அவளை கையும் களவுமா பிடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு போயிட்டு ரூமுக்குள்ள போட்டு இங்க பாரு இந்த ரூமை விட்டு நீ வெளியில வரக்கூடாது, என் பையன் கிட்டே காசு வாங்கிட்டு இங்க இருந்து ஓட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாரு. இவ ஜன்னல் வழியா தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு ஜன்னலையுமே ஆணி வச்சு அடைச்சி அவதான் லாக் பண்ணிடுறாரு. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. நம்ம ஹீரோட வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல இந்த பிலிம் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு வந்து இந்த நம்ம ஹீரோ ஏலத்துல ஜெயிச்சா பாத்தீங்களா ஒரு ரோபோட், அதை வந்து அங்க இருந்து திருடிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பையனுமே அந்த இடத்துக்கு வராங்க. அங்க நம்ம ஒரு ரோபோட் இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை யாரு திருடிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே தெரியுது அந்த பிலிம் தான் சொல்லிட்டு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து என்ன பண்றானா, அந்த பிலிமோட அப்பா இருப்பார் இல்லையா, சோ அவரை தேடிதான் போறாரு. பிலிம் எங்கன்னு சொல்லி விசாரிச்சா அவன் எங்கேயோ மலை மேல தங்கிட்டு இருக்கான், வீட்டுக்கே அவன் வரதில்ல அப்படின்னு அந்த பிலிமோட அப்பா சொல்றாரு. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு தன்னோட ரோபோட்டை அங்க வந்து அவங்க கிட்ட வாங்கிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா பிலிமோட அப்பா சொன்ன அந்த இடத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கான் மலை மேல. அங்க போனது பாத்தீங்கன்னா இந்த போர்வெல் டீம் இருக்காங்களா பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோ கூட போயிட்டு ஃபுட் எல்லாம் சப்ளை பண்ணுவார்ல, அவங்க கேங்கா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இதண்டா இது உங்களுக்கு என்னடா பிரச்சனை இப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. அதுக்கு அந்த போர்வெல் கேங்கும் நாங்க வச்சிருந்த சரக்கு நீ வச்சிட்டு இருந்த அந்த ரோபோட் வந்து தூக்கிட்டு போயிருச்சு, அது உன்னோட ரோபோட் தானே, அப்ப நீ தானே அதை சொல்லி அனுப்பியிருப்ப, ஒழுங்கு மரியாதையை எங்களோட சரக்கு எங்க கிட்ட கொடு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ எதுன்னு எங்கிட்ட விசாரிக்க மாட்டீங்களா, என்னோட ரோபோட் நேத்துல இருந்து காணோம், அதை தேடிதான் நான் இங்கேயே வந்திருக்கேன், அந்த ரோபோட்டை வச்சு நான் எப்படி திருட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அந்த போர்வெல் டீம் பாத்தீங்கன்னா இதை நம்புற மாதிரியே இல்லை. என்ன எங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியா, நாங்க இதை நம்ப மாட்டோம், ஒழுங்கு மரியாதை எங்களோட சரக்கு கொடுன்னு சொல்லிட்டு போட்டு அடி நவுத்திட்டு இருக்காங்க. வலி தாங்க முடியாம கத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு அவனோட பேக்குள்ள இருந்து கன்னு வந்து விழும். சோ அப்ப வந்து அதை எடுத்துக்கிட்டு எல்லாரையும் மிரட்டுவாரு. அதுக்கப்புறம் அந்த கண்ணு காமிச்சு அங்க வந்து நம்ம ஹீரோவும் தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மலை வழியாவே அந்த பிலிமை தேடி போயிட்டு இருப்பாரு. கூடவே அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக அவரோட பாக்கெட்ல எப்பவுமே ஒரு சரக்கு பாட்டில் வச்சிருப்பாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து ஒரு பயங்கரமான குடிகாரருங்க. இப்போ டென்ஷனை குறைக்கிறதுக்காக நல்லாவே குடிக்கிறாரு. அதனால அவரு ரொம்பவே மட்டையாயிட்டாரு. திரும்பவும் அடுத்த நாள் காலையில அந்த பிலிமையும் ரோபோட்டையும் தேடிட்டு இருக்கும் பொழுது எப்படி ஒண்ணு நம்ம ஹீரோவும் அந்த பிலிம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த கன்னை வச்சு அவர் அந்த பிலிமை மிரட்டிட்டு இருக்காரு. என்னது என்கிட்டயே நீ இந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா, எவ்வளவு தைரியம் தான், நீ திருடிட்டு அந்த திருட்டு பற்றத்தையுமே என் மேல செலுத்துவ, அதனால கையில கால்ல கயிறு கட்டி அந்த ரோபோட் இருக்கு இல்லையா, அந்த ரோபோட்ல அவங்க தண்ணி திருடினாங்க பாருங்க, அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சு அது கூட இவனோட கையெல்லாம் சேர்த்து கட்டி 2 பேருமே அந்த போர்வெல் டீம் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இப்ப இவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்னா, நான் திருடல, இவங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்றதுக்காக தான் அவன் அதை பண்றான். இவன் மேல இருக்கிற திட்டு படத்தை போக்கணும்னு சொல்லி தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா போற வழி பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கு அவங்க கிட்ட போகணும்னா. சோ அந்த டைம்ல இவருக்கு ரொம்பவே தாகமா இருக்கு. கையிலயும் எதுவுமே இல்ல, அவனோட பேக் இல்ல, வெறும் கன்னு மட்டும் தான் இருக்கு. பிலிம் பாத்தீங்கன்னா தண்ணியை தானே திருடிட்டு வந்தான். சோ நம்ம ஹீரோக்கு இப்ப தண்ணி தாகம் எடுக்குது அப்படிங்கறத அவனோட மூஞ்சியை வச்சு இந்த பிலிம் கண்டுபிடிச்சிட்டான். தண்ணி தான் தாகம் எடுக்குதுல, அப்புறம் என்ன எடுத்து தண்ணியை குடிக்க வேண்டியதானே, இவ்வளவு வைராக்கியெல்லாம் தேவையில்ல, என்னதான் பிடிச்சிட்டல, இதுக்கப்புறம் என்ன ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க, எடுத்து தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் அவங்க கிட்ட இருந்து திருடினது தண்ணி இல்லைங்க, அது சரக்கு. அதாவது அவங்க குடிக்கிறதுக்காக வச்சிருந்த சரக்கு பாட்டில் தான் அது. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோக்கு அந்த சரக்கு பாட்டில் எடுத்து தாங்க குடிக்கிறாரு. சோ இவனுமே என்ன பண்றான் அப்படின்னா அந்த சரக்கு பாட்டில குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். ஆனா அவன் குடிக்கல. நம்ம ஹீரோவை நல்லா உசுப்பேத்தி குடிக்க வச்சுட்டான், நல்ல போதையாக்கிட்டான். இப்போ நம்ம பிலிம் வந்து இந்த போதையில இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா, எப்படியும் நீ வந்து என்ன அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்துட போற, ஏற்கனவே நானும் நிறைய பாட்டில் குடிச்சிருக்கேன்,
கூடவே உன்னோட பாட்டிலும் சேர்த்து நானே குடிச்சேன்னு வேற சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவை ரொம்பவே உசுப்பேத்திட்டு இருக்கான். இவன் குடிக்காம அதை கீழே வித்துறது இவனுக்கு தெரியாம தான் இருக்கு நம்ம ஹீரோக்கு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து போதையில இருக்கும் பொழுது நம்ம பிலிம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கல்லை எடுத்து அவன் மண்டையிலே போட்டு மண்டையை உடைச்சு விட்டுறான். நம்ம ஹீரோவும் அங்கேயே மயக்க அடிச்சு விழுந்துறாரு தலையில அடிப்பட்டதுனால. சோ மயக்கமான நம்ம ஹீரோவுக்கு இவன் என்ன பண்றான்னா சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போய் அவனோட வாயில ஊத்தி விட்டுறான். இன்னும் கொஞ்சம் போதை அதிகமா ஏறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கான் அந்த பிலிம். நம்ம ஹீரோட தலையில பாத்தீங்கன்னா பயங்கரமா ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில அவனை இங்கேயே தனியா விட்டு இருப்போனா அவன் கண்டிப்பா செத்து தான் போயிடுவான். சோ இவனும் அங்கேயே விட்டுட்டு அந்த சரக்கு பாட்டில் அந்த ரோபோட் இதை ரெண்டுத்தையும் தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த பிலிம் நேரம் எங்க வரான் அப்படின்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தாங்க வரான். அங்க வந்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு ரொம்பவே எக்ஸைட் ஆகி அவனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. சரி சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இந்த அறிவு கெட்ட பொண்ணு என்ன பண்றானா அவன் சொன்னதை நம்பி தன்னோட அப்பா வரதுக்குள்ள எங்கேயாவது ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பிலிமோட தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறா. இதை பாக்குற ஹீரோவோட பையனும் சரி அவனை பிடிச்சவங்க கூட போட்டோம் அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே விட்டுறான். அதுக்கப்புறம் தான் இவன் அவங்க அப்பாவை பத்தியே யோசிக்கிறான். அப்பா எங்க இவ்வளவு நேரம் ஆகி அவர் நேற்று நைட்டு கூட வீட்டுக்கே வரல என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தேடி அவனு கிளம்புறான். வழியில நிறைய சரக்கு பாட்டில பாக்குறான். அந்த மலை மேல ஏற வழியில அவங்க தான் வழியில போகும்போதெல்லாம் சரக்கு குடிச்சுக்கிட்டே போனாங்க இல்லையா. சோ அதை தொடர்ந்து போனா அப்பாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இவனுக்கு இந்த ஐடியா தோணுது அப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த ஏரியால அந்த போர்வெல் டீமு அதுக்கப்புறம் நம்ம வீடு அவ்வளவுதான். ஸோ இதனால இந்த ஹீரோட பையன் அங்கதான் போயிட்டு இருக்கான். அந்த பாட்டில் எல்லாம் தொடர்ந்து அப்படி போயிட்டு இருக்கும் போது இருட்டிடுது. இப்படியே அவன் தேடி போயிட்டு இருக்கும் போது வழியில பாத்தீங்கன்னா இவனோட ரோபோட் வந்து அங்கேயும் இங்கேயும் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கு. இவன் நேரா எங்க வந்துட்டான் அப்படின்னா இந்த போர்வெல் டீம் இருக்காங்களே சோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவங்க கிட்ட போயிட்டு அங்கிள் என்னோட அப்பாவை பாத்தீங்களா என்னோட அப்பா வந்து நேற்று நைட்ல இருந்து காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னப்பா உனக்கு விஷயமே தெரியாதா இந்த ரோபோட் இருக்குல்ல அதுக்குதான் ஏதோ பைத்தியம் பிடிச்சு போயிட்டு உங்க அப்பாவை அடிச்சு கொன்றுச்சு அப்படின்னு சொல்லவும் அடுத்த நாள் ஆகுதுங்க. நம்ம ஹீரோவோட பணத்தை இவங்க அடக்கம் பண்ணிட்டு தன்னோட அக்கா கூட சேர்ந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கான் நம்ம ஹீரோட பையன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க அட்மிட் ஆயிருக்க தன்னோட அம்மா கிட்ட போய் அப்பா இறந்த விஷயத்த சொல்றாங்க. அண்ட் அந்த இடத்துக்கு இந்த குடும்பத்துக்கே நான் தான் கார்டியன் அப்படிங்கிற கௌரவத்தோட அந்த இடத்துக்கு பிலிம் வரான். ஏன்னா இப்ப இவங்க இருக்கிற யாருக்குமே அவங்க அப்பாவை கொண்டது இவன் தானு தெரியாது. இப்ப அவங்க அக்காவை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இல்லையா. சோ அதனால இவன் தான் இந்த குடும்பத்துல இப்ப மூத்த ஆம்பளை. சோ அதனால இவன் தான் இந்த குடும்பத்துக்கு கார்டியன் அப்படிங்கிற மாதிரி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறான். இவங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கவும் வந்திருக்கான். அப்ப இவன் பிக்கப் பண்ணிக்க வந்ததுமே வந்து நம்ம ஹீரோவோட கார்ல தான் வந்திருக்கான். ஆக்சுவலி இந்த பிலிம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் நம்ம ஹீரோவை ஒரு சதி பண்ணி தாங்க கொண்டிருக்கான். இந்த பிலிம் இருக்கால அவனோட அப்பா வந்து ரொம்பவே லாஸ் ஆனதுனால பேங்க்குக்கு லோன் கட்ட முடியாம போயிடுதுங்க. அதனால பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சொத்தெல்லாம் அதாவது இவங்களோட நிலங்களை எல்லாத்தையுமே ஜப்தி பண்ணிடுறாங்க. அதை எடுத்துட்டு போய் ஏலத்திலையும் வித்துடுறாங்க. அப்ப ஏலத்துல விற்கும் போது நம்ம ஹீரோ தாங்க போயிட்டு கம்மியான ரேட்ல கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துல எல்லா நிலத்தையும் வாங்கிக்கிறாரு. சோ பிலிமோட அப்பா என்னமோ இதை விட்டுட்டு அமைதியா தான் இருக்காரு அவர் பாட்டுக்கு. ஆனா இந்த பிலிம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட நம்ம கடனால வித்துட்டோம் அப்படிங்கறது ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம அது எனக்கு தான் சொந்தம் என் அப்பாவோட சொத்து எனக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சைக்கோத்தனத்தோட அந்த நிலத்தெல்லாம் அபகரிக்க பார்த்திருக்கேன். எப்படியாவது இவனை கொண்டுட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணையுமே லவ் பண்றதுல இருந்து அந்த ரோபோட்டை இவனா போயிட்டு ஏலத்துல போய் இவனே போய் இவனுக்கு ஆப்போசிட்ல போய் அதை கேட்கறது மாதிரியும் அதுக்கப்புறம் அவனே தோக்குற மாதிரியும் அதுக்கப்புறம் அவன்கிட்டயே போயிட்டு அந்த ரோபோட்டை வாடகைக்கு கேட்கற மாதிரியும் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இவன் பண்ணது எல்லாமே ஒரு பிளான் தான். அதுக்கப்புறம் இப்ப அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு இல்லையா. சோ அதனால இந்த குடும்பம் போய் இவனுக்கு தான் சொந்தமாயிருச்சு. அவனோட ஜீப்பு அவனோட ரோபோட் அதுக்கப்புறம் அவனோட பொண்ணு அவனோட பையன் சொல்லிட்டு எல்லாருமே இவனுக்கு இப்ப சொந்தமாயிட்டாங்க. கொஞ்ச நாளே நம்ம ஹீரோட பொண்ணுமே இவனால பிரெக்னன்ட் ஆயிடுறா. இந்த பக்கம் இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கவும் இந்த பக்கம் இந்த பிலிம் இவ்வளவு சதி பண்ணிருக்காங்கிற விஷயமே தெரியாத நம்ம ஹீரோட பையன் பாத்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட சாவுக்கு காரணம் இந்த ரோபோட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை கோவமா சுத்தியல் எடுத்து அடிக்கிறதுக்காக போறான். நம்ம ஹீரோக்கு எப்படியாவது தண்ணி கிடைச்சிரும் நம்ம விவசாயம் பண்ணி நல்லா பொழைக்கலாம். அதுவும் இல்லாம அவருக்கு விவசாயம் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் இல்லையா. சோ அந்த லட்சியத்தை இப்ப பிலிம் எடுத்துக்கிறான். ஏன்னா இப்ப அவன் தான் குடும்ப தலைவன் ஆயிட்டான் இல்லையா. சோ அதனால அந்த லட்சியத்தை இவன் எடுத்துக்கிறான். அதனால இவன் என்ன பண்றான்னா அவனோட மாமனார் விட்டுட்டு போன அந்த சரக்கு சப்ளை பண்ணுவார் இல்லையா இந்த போர்வெல் டீமுக்கு அந்த டீமுக்கு இவன் இப்ப சரக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படியே சரக்கு கொடுத்துட்டு இவன் என்ன பேசுறான் அப்படின்னா என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க என்னோட மாமனார் இறந்து போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் வந்துட்டு அடி வாங்கிட்டு போயிருக்காரு. அதுவும் இல்லாம பாவம் அவரு உங்ககிட்ட அடிக்கடி தண்ணி வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. சோ அந்த பாவத்துக்காவாச்சு நீங்க அவருக்காக தண்ணி கொடுக்கலாமே எங்களோட நிலத்துக்கு கொஞ்சம் தண்ணி பாய்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனாலுமே அவன் வந்து இல்ல கண்டிப்பா முடியாது நாங்க சொன்ன அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் எங்களால தண்ணி விட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இந்த பிலிம் என்ன பண்றான்னா அவன் கிட்ட இருக்கிற ஒரு கத்தி இந்த கத்தி ஆக்சுவலி நம்ம ஹீரோ அடி வாங்கும் போது நம்ம போர்வெல்காரங்க கிட்ட இருந்து விழுந்த ஒரு கத்தி தான். அந்த கத்தி காமிச்சு என்ன
என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த கத்தி நான் எங்களோட மாமனார் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த கத்தியை வச்சே நான் வந்து போலீஸ்ல ப்ரூஃப் பண்ண முடியும், நீங்க தான் எங்க மாமனாரை கொன்னீங்க அப்படின்ட்டு எனக்கு கூட உங்க மேலதான் ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்றான். இந்த பிலிமும் லைட்டா மிரட்டுற மாதிரி தாங்க தெரியுது. சோ இதுல பயந்து போன அந்த போர்வெல்காரர் பாத்தீங்கன்னா, ஐயோ எதுக்காக இதெல்லாம் போயிட்டு நீங்க போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு, எல்லாமே அந்த ரோபோட் தாங்க பண்ணிருச்சு, உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த ரோபோட்டை பத்தி இது ஒரு பைத்தியக்கார ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை தான் திட்டுறான். சரி உனக்கு என்ன இப்ப தண்ணி தானே வேணும், சரி நானும் உனக்கு தண்ணியை கொடுக்குறேன், அதை வச்சு நீ விவசாயம் பண்ணிக்கோ, இதை நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாமே, ஆனா நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ கேட்டு கிடைக்காத அந்த தண்ணி பாத்தீங்கன்னா இந்த பிலிம் போயிட்டு அடிச்சு மிரட்டி அந்த தண்ணிய வாங்கிடுறான். அதுக்கப்புறம் இந்த ரோபோட் இருக்கு இல்லையா, அதை வச்சே ஏறு விழுது. அந்த கொஞ்ச நாள்லயே வந்து இவனும் பயிரை நல்லாவே விளைய வச்சிடறான். அதுக்கப்புறம் மாசமா இருக்கிற நம்மளோட ஹீரோட பொண்ணை நல்லபடியா கல்யாணமும் பண்ணிக்கிறான். அதே சமயத்துல விவசாயம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அறுவடையை அவங்க பண்ண போறாங்க. ரொம்ப குஷியா அறுவடை பண்ண போற சமயத்துல கரெக்டா அப்பன்னு பார்த்து பேங்க்காரங்க வந்து நிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, லோன் போட்டு கடன் வாங்கி அந்த காசை வச்சுதான் ஏலத்துல இவரு இந்த நிலத்தை வாங்கியிருக்காரு. சோ இப்ப அவர் இறந்து போயிட்டனால லோனுமே இவர் சரியா கட்டல இல்லையா, சோ அதனால இந்த நிலம் இப்போ பேங்குக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நிலத்தையுமே இந்த பேங்க்காரங்க ஜப்தி பண்ணிட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பிலிம் பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எப்படியோ ஒன்று ஏதோ சதி பண்ணியாவது அவன் வாங்கி அந்த நிலத்தை வந்து ஒரு வழியா அறுவடை பண்றதுக்கு ரெடியானா. சோ இது எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம பிலிமுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. சரி நான் இந்த கடனை நான் அடிச்சிடறேன், அது வரைக்கும் இந்த நிலத்தை என்கிட்டயே விட்டுருங்க, கடனை அடைச்சிட்டு நான் உங்ககிட்ட இருந்து இந்த நிலத்தை வாங்கிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு மட்டும் அந்த பேங்க்காரங்க கிட்ட வாங்கிக்கிறான், டைம் வாங்கிக்கிறான். இப்ப அதுக்காக இந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம பிலிம் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பிச்சைக்காரன் தண்ணி பிச்சை கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட அவங்க குழந்தையெல்லாம் வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கேன் தண்ணியை கொடுப்பாங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட போய் இவன் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, இவ்வளவு கஷ்டத்துல ஒரு குழந்தை நீயே வச்சுக்கிற, இங்க நீ குழந்தைய கொண்டு வித்துட்ட அப்படின்னா அந்த காசையும் நீ வச்சுக்கலாம், அந்த குழந்தையுமே யாரோ ஒருத்தங்க நல்லா தண்ணி இருக்கிறவங்க நல்லா சிட்டில இருக்கிறவங்க வாங்கி இந்த குழந்தைய வச்சு நல்லா வளர்க்குவாங்க இல்லையா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கும் அது நல்ல விஷயமா தான் படுது. தன்னோட குழந்தைங்க வறுமையில வாடுறதுக்கு ஏதோ ஒரு நல்ல வீட்டுல நல்லா வளர்ட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தோட தான் இவங்க அந்த குழந்தைய விற்கிறதுக்கு பாக்குறாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு போய் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரவுடிங்க கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய விற்கிறான். அவங்க குழந்தைய வித்த அந்த காசை அவங்க கிட்ட கொடுப்பான்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு வித்த காசை அவங்களோட அப்பா கிட்ட கொடுக்காம அவனே எடுத்துக்க பாக்குறான். அப்போ இந்த குழந்தையோட அப்பா வந்து, என்ன நீ என்னோட குழந்தைய தானே வித்த, எனக்கு அந்த காசை கொடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கத அந்த குழந்தைய வாங்கின ரவுடி பாத்துட்டு இருக்கான். என்ன இவனுங்க இப்படி குழந்தை தடமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, இப்ப இவனுங்க சண்டை போட்டு இந்த விஷயம் வெளியில போயிருச்சு அப்படின்னா நாம மாட்டிக்குவோமே போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அடியாட்கள் கிட்ட சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கன் எடுத்து அவனுங்க ரெண்டு பேருமே சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல குண்டடிப்பட்ட நம்ம குழந்தையோட அந்த பிச்சைக்காரர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாரு குண்டடிப்பட்டதுனால. இந்த சம்பவத்துல இந்த பிலிம் மட்டும் எப்படி ஒண்ணு தப்பிச்சு வெளியில போயிடுறான். இந்த குண்டடி சண்டையில அந்த குண்டு இந்த ரோபோட் மேல பட்டதுனால அது நிறைய அடிபட்டு எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே சுத்திக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க. இந்த பிலிம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வித்த காசு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டி அவங்களோட நிலத்தையும் மீட்டுறான். அந்த சந்தோஷத்துலதான் நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோட பையன் மட்டும் என்ன பண்றானா, எங்க ரோபோட்டை காணுமே, ரோபோட் எங்க போச்சுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு இந்த பிலிம் என்ன சொல்றானா, நம்மளோட நிலத்தை மீட்கணும் இல்லையா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணியை வாங்கணும், சோ அதனால இந்த ரோபோட்டை தான் நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல இந்த சைடு நம்மளோட குண்டடிப்பட்ட ரோபோட்டை காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப பாவம் அவனாத மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அந்த ரோபோட்டுக்குள்ள டிஃபால்ட்டா சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது அதை உருவாக்குன கம்பெனியோட பேரு, கம்பெனியோட ஓனரோட நேம், அதுக்கப்புறம் அதோட லொகேஷன், இது எல்லாமே அதுக்குள்ள டிஃபால்ட்டா இருக்கும். சோ எல்லாமே இதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செயலிழந்து போனதுனால நேரா இப்ப அது எங்க போகுதுன்னா அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான் கிளம்பி போகுது. சிட்டில இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு. கரெக்டா அதுவும் அந்த கம்பெனி கிட்டே போயிடுது. அந்த ஓனர் அந்த ரோபோட்டை பார்த்துட்டு, என்னது இது, நம்ம உருவாக்குன ரோபோட் நம்மள தேடி எப்படி கரெக்டா வந்துருச்சு, சரி இந்த ரோபோட்டோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரண்ட் ஓனர் யாரு அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோட பேர் தான் போட்டிருக்கு. சோ டக்குன்னு நம்ம ஹீரோட போன் நம்பர், அட்ரஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி, நான் தான் இந்த ரோபோட்டை உருவாக்குன மேனுஃபேக்சரர், சோ இந்த மாதிரி நீங்க வாங்கின ரோபோட் பாத்தீங்கன்னா என்னோட கம்பெனி கிட்ட வந்து நிக்குது, வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இந்த பக்கம் போன் அட்டன் பண்ணி பேசுறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோட பையன் தான். சோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு தன்னோட மாமாவான பிலிம் கிட்ட சொல்லலான்னு வரான். இங்க பாத்தீங்கன்னா இந்த பிச்சைக்காரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. கூட குழந்தையுமே புருஷனையுமே காணுமே, என்ன ஆயிருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு பாக்குறான். என்ன இது ஏதோ தப்பா தோணுதே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்ப அங்க வந்திருக்க அந்த பிச்சைக்காரோட பொண்டாட்டிய இந்த பிலிம் பாத்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இங்க எதுக்காக இப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோட பையனுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு இல்லையா, சோ அதனால இவங்க கிட்ட அந்த ரோபோட் கிடைச்ச விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லவே இல்ல.
ரோபோட் விஷயமா அந்த மேனுஃபேக்சரர் ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லாம என்ன அனுப்புறான் அப்படின்னா, நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், இல்ல நீங்க ரோபோட்டை பத்தி எதுவுமே சரியா சொல்லவில்லை, யார்கிட்ட வித்தீங்கன்னு சொல்லுங்க, நான் கடைசியா ஒரு தடவை போய் அதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை மழுப்பி பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் அந்த ரோபோட்டை வித்துட்டேன்டா, இதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி பண்ற? அந்த ரோபோட்டை விற்கிறதுக்கு இந்த பிச்சைக்காரியோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு உதவி பண்ணா, வேணா அந்த பிச்சைக்காரனை போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட விசாரிச்சுக்க அப்படின்னு சொல்றான் இந்த பிலிம். அண்ட் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க நம்ம பிலிம் கிட்ட, நான் அம்மாவை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறேன், கொஞ்சம் ஜீப் தரீங்களா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆக்சுவலி இவங்களோட ஜீப்பையே இவங்க கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்கு இந்த பிலிம் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல நீ பஸ்ல கிளம்பு, எனக்கு அந்த வண்டி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட பையனை பஸ்ல அனுப்பி விட்டுறான். சோ இப்பதான் நம்ம ஹீரோட பையன் இந்த பிலிம் வந்து எவ்வளவு தப்பான ஆளு, எவ்வளவு செல்ஃபிஷ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பையன் பஸ்ல கிளம்பி அந்த ரோபோட்டோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்ட டவுனுக்கு வந்துடுறான். ஆக்சுவலி தன்னோட அம்மாவை பார்க்க வரேன் அப்படின்னு போய் சொல்லிதான் இந்த மேனுஃபேக்சரர் பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கான் இந்த பிலிம் கிட்ட சொல்லிட்டு. சோ இப்போ அங்க வந்ததும், நான் தான் இந்த ரோபோட்டோட ஓனர், நான் அதை எடுத்துட்டு போலாமா? அதுக்கு அந்த மேனுஃபேக்சரரும், இருப்பா தம்பி, நான் இந்த ரோபோட்டை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கு, ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அந்த ரோபோட், கூடவே இந்த ரோபோட்டோட கேமராலாம் வேற டேமேஜ் ஆயிருக்கு, அதனால நான் அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் சொன்னதுதான் இந்த ஹீரோட பையனுக்கு ஒரு டவுட் வருது. எனது இந்த ரோபோட்ல கேமரா இருக்கா? என்கிட்ட யாருமே இந்த விற்கும் போது யாருமே சொல்லலையே. ஆமா தம்பி, இதுல கேமரா இருக்கு, இதுல அது பாக்குற விஷயம் எல்லாத்தையுமே இதுல அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும், இதுல நைட் விஷன் கேமரா கூட இருக்கு, கூடவே இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமுமே இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும், நீ அதெல்லாம் பார்க்கணுமா? இதெல்லாம் சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோட பையனுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாயிருச்சு. ஏன்னா தன்னோட அப்பாவுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு, திடீர்னு எப்படி என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, இந்த ரோபோட்டையும் திடீர்னு யாரோ வித்திருக்கான்னு சொல்றான். இந்த பிலிம் மேல டவுட் வந்தனால இவனுக்கு இதை பார்க்கணும்னு ரொம்பவே ஆர்வம் வந்துருச்சு. சரி, எனக்கு இதை பிளே பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு அந்த மேனுஃபேக்சரர் கிட்ட கேக்குறாங்க. சோ அவருமே அதை ஆன் பண்ணி நம்ம ஹீரோட பையனுக்கு போட்டு காட்டுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோ எப்படி செத்து போனா, இந்த பிலிம் வந்து கல்லால் அடிச்சுதானே அவர் இறந்து போனாரு. சோ அது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. கூடவே இந்த பிலிம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கையில கயிறு கட்டி அதை நம்ம ரோபோட்ல கட்டி அதை தரதனன் எடுத்துட்டு போக வச்சிருக்கான். கூடவே இந்த ஹீரோட டெட் பாடியா அந்த போர்வெல் டீம் கிட்ட கொண்டு போனதே இந்த ரோபோட் தான். அதுவும் அந்த ரோபோட் மூலமா இந்த பிலிம் தான். சோ இந்த ரோபோட்டும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது நம்மளோட ஓனர் தான். அது ஒரு மனுஷன் தான் தெரியாம கல்லு மேடு மணல் முள்ளு கல்லுன்னு எதுவுமே பார்க்காம தரதரன் எடுத்துட்டு போயிருக்கு. அதுலயே அவருக்கு பாதி உயிர் போயிருக்கு. கடைசியா அந்த போர்வெல் காரங்க கிட்டயும் போய் நின்று இருக்கு. சோ இதை பாக்குற அந்த போர்வெல் காரங்களுக்கு என்னங்க தோணும், இந்த ரோபோட் பாத்தீங்கன்னா தன்னோட ஓனரையே கயிறு கட்டி இழுத்துட்டு வருது அப்படின்னா, சோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இது தெரியாம இந்த ரோபோட் தான் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரோபோர்வெல்காரங்க நினைச்சிருக்காங்க. இப்ப அந்த பழி பூரா ரோபோட் மேலதான் வந்துருச்சு, நம்ம பிலிம் நினைச்ச மாதிரியே. இதை பாக்குற நம்ம ஹீரோட பையனுக்கு நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே விம்மி அழ ஆரம்பிக்கிறான். அந்த அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. அன்னைக்கு திடீர்னு வானத்துல கருமேகங்களா சூழ்ந்து நல்லா புயல் வர போறதுக்கான அறிகுறி இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு பயங்கரமான மழை பெய்யுது. இப்படி ஒரு மழை பெய்யாதா அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ எவ்வளவு வருஷமா காத்துட்டு இருந்தாரு. ஆனா இந்த படுபாவிய பிலிம் இருக்கிற டைம்லயா இந்த மழை பெய்யணும்? அதே சமயத்துல நம்ம ஹீரோட பையனும் வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வந்ததுமே இந்த பிலிம் பார்த்துட்டு, என்னடா அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துட்டியா, அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், பார்த்துட்டு வந்துட்டேன், அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு போய் சொல்றான். அதுக்கப்புறம் கூடவே இவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன் என்ன சொல்றான்னா, நான் அந்த பிலிம் கிட்ட, நீங்க எப்போ அந்த ரோபோட்டை திரும்பி கூட்டிட்டு வந்தீங்க, அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா நம்ம கராஜ்ல அங்கேயும் இங்கும் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் இந்த பிலிம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்னது ரோபோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த ரோபோட் இருக்கிற அந்த கரேஜ்ல போய் பாக்குறான். பார்த்தா இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் அப்படின்னா, அந்த கடைசியா இவன் வந்து பார்த்தப்போ நல்லா குண்டடிப்பட்டு நல்லா டேமேஜ் ஆகி போயிருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகி புது ரோபோட் மாதிரி இருக்கே. இவன் அப்படியே குழம்பியும் போறான். ஆமா, நான் தான் இதை வித்துட்டேன், ஆனா இது எப்படியோ நம்மளோட இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கும் போல, வாங்கினவன் வந்து கேட்டானா நம்ம கொடுத்துருவோம், அப்படி அவன் வரலன்னா நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த பிலிம் சொல்றான். அண்ட் அடுத்த நாள் நம்ம ஹீரோட பையன் பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அவங்க அம்மா வந்து பையன் கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இங்க பாரு, உன்னோட மாமா நல்லா பாத்துக்கிறாரா உங்களை, உன்னோட அக்காவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தன்னோட அம்மா கிட்ட விஷயத்த சொல்லாம சொன்னா எங்க கஷ்டப்படுவாங்களோன்னு சொல்லிட்டு, ஆமாமா மாமா ரொம்ப நல்லவரு, நம்ம எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, நீங்க வந்து அக்காவை பத்தி கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒண்ணுன்னா நான் இருக்கல, நான் பாத்துக்குவேன் அக்காவை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்றான். அப்படியே கொஞ்ச நாட்களும் ஓடுது. இவங்க விதைச்ச அந்த விதை எல்லாமே நல்லா முளைச்சு நிக்குது. ஆக்சுவலி இந்த பிலிம் பாருங்க ரொம்ப லக்கியா இருக்கான். இவனோட அப்பா சொத்துமே இவனுக்கு கிடைச்சிருச்சு. கூடவே இவனோட மாமனார் சொத்துமே இப்ப இவங்கிட்ட தான் இருக்கு. கூடவே சுத்தி இருக்கிற புறம்போக்கு நிலங்கள் எல்லாத்தையுமே இவனே ஆட்டைய போட்டான். அண்ட் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் இவன்
இவன் ஒரு பிச்சைக்காரனை கொண்டான் பாத்தீங்களா, அந்த பிச்சைக்காரனோட பேர்ல இருந்து இவனுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. அதை படிச்சதுமே இந்த பிச்சைக்காரன் இன்னமும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெட்டர்லயே ஃப்ரம்னு சொல்லிட்டு அட்ரஸ் போட்டிருக்கோம். எங்க இருந்து வந்திருக்குன்னு அந்த அட்ரஸ் நோக்கி இவன் போறான். அந்த இடத்துக்கு போய் இவனை கொண்டு முடிச்சிடலாம். ஏன்னா இவனை மிரட்டுற மாதிரிதான் அந்த பிச்சைக்காரன் லெட்டர் எழுதியிருக்கான். சோ இதை நம்ம இப்பவே முடிச்சாகணும், அப்படி இல்லைன்னா இது என்னோட ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிடும், அதாவது நம்ம ஹீரோட பொண்ணுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறான். சோ அதனால இப்ப அவன் வெளியே போகணும் இல்லையா. சோ அதுக்காக ஹீரோட பொண்ணுகிட்ட வந்து இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருமா, இந்த நிலத்தை எல்லாத்தையுமே நான் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். சோ அதனால நான் டவுனுக்கு போகணும். சோ ஒரு 2 நாளைக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான பொருட்கள், தண்ணி, சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கூடவே அந்த பிச்சைக்காரனை கொல்றதுக்காக இவன் கிட்ட இருந்த கன்னை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா அந்த இடத்துல கன்னே இல்ல. சோ நம்ம ஹீரோட பையன்கிட்டே போய் கேட்கறான். அதுக்கு அந்த ஹீரோட பையனும் அந்த கன்னு வந்து ரிப்பேர் ஆயிருக்கு, சோ நான் தான் அந்த சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியா, சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு அங்க வந்து கிளம்புறான். அந்த லெட்டர்ல இருந்த ஃப்ரம் அட்ரஸ் நோக்கி கத்தி கடப்பாலையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். இவன் போகும்போது கூடவே அந்த ரோபோட்டையுமே கூட்டிட்டு போறான். ஏன்னா இவனோட திங்ஸ், தண்ணி, பேக் இதெல்லாம் கொண்டு வரணும் இல்லையா. சோ அதுக்காக தான். சோ அப்படியே நடந்தே டிராவல் பண்ணி அந்த ஃப்ரம் அட்ரஸ் நோக்கி வந்துட்டான். இவன் எங்க வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரம் அட்ரஸ்னால இவனோட மாமனாரை எந்த இடத்துல கொன்னானோ அந்த இடத்துக்கு தான் இப்ப வந்திருக்கான். ஏன்னா அந்த ஃப்ரம் அட்ரஸ் அந்த இடத்த தான் காட்டுது. அப்போ இந்த பிச்சைக்காரனோட பேரை சொல்லி எங்க இருக்கன்னு சொல்லி அந்த மலை கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். இவன் அங்கேயும் இங்கேயும் நடந்து அந்த பிச்சைக்காரனோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தெரியாதனமா ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறான். ஆக்சுவலி அது ஒரு ட்ராப் மாதிரி தெரியுது. நடக்கிற பாதையில திடீர்னு குழி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற மூடி வேற வச்சிருந்திருக்காங்க. அது தெரியாம இவன் அந்த குழிக்குள்ள போய் விழுந்துடுறான். அது யாரும் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா நோண்ட மாதிரி இருக்கு. அந்த குழியை யார் வெட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோட பையன் தான். அக்காவை கட்டின மாமனுக்காக பார்த்து சூப்பரா வச்சிருக்கான் குழிய. சோ இப்ப அதுல வலிக்கு விழுந்துதான் அவனுக்கு கால் 2 உடைஞ்சு போச்சு. வழியில பிலிம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அலறிட்டு இருக்கான். அப்போ மாசா சன்ன மறைச்சுக்கிட்டு அப்படியே அழகா வந்து நம்ம ஹீரோட பையன் வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோட பையனை பார்த்ததுமே இந்த பிலிமுக்கு ரொம்பவே சந்தோஷம். வாடா ப்ளீஸ் என்ன காப்பாத்து, எப்படி நீங்க வந்து அதெல்லாம் இப்ப ஓகே வேற முக்கியம் இல்ல, என்ன தயவு செய்து காப்பாத்து, மாமா பாரு தெரியாம குழிக்குள்ள வந்துட்டு என்ன காப்பாத்துன்னு குழி வெட்டினவங்கிட்டே போய் கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட பையன் பாத்தீங்கன்னா கையில ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டே அவன் ஒரு பார்வை பாப்பான் பாருங்க. அவன் கையில இருக்கிற கல்லு, அதுக்கப்புறம் அந்த பார்வை, இதெல்லாம் பார்க்கும்போது பிலிமுக்கு என்ன தோணும், கண்டிப்பா இவன் பண்ண அந்த தப்பு தான் தோணும். சோ இந்த பிலிமுக்கும் இப்ப புரிஞ்சிருது அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்றது தெரிஞ்சுமே ஆனாலுமே ஏதோ ஒரு சின்ன லக்கில் அவன் தப்பா புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சிட்டு இருப்பான். இருந்தாலும் ஒண்ணும் முடியலங்க. நம்ம ஹீரோட பையன் தான் வீடியோ ஆதாரத்தோட அதை பார்த்துட்டான் இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் இவனுக்கு வேற வழியே இல்லைங்க. இந்த பிலிம் அவன்கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாரு உன் அக்காவுக்கு ஒரே ஒரு புருஷன் நான் தான், அதுவும் இல்லாம உங்க அக்கா வயித்துல வர குழந்தைக்கு நான் தான் அப்பா, அந்த குழந்தையும் உங்களை மாதிரி அப்பா இல்லாம வளரணும்னு நினைக்கிறீங்களா, அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு சிம்பத்தியை கிரியேட் பண்ண பாக்குறான். எதுக்குமே நம்ம ஹீரோட பையன் இறங்கி வர மாதிரியே இல்லைங்க. சோ இப்படியே பேசிட்டு இருந்த அந்த பிலிம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி அவனோட அப்பாவை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அப்பா ஏதாவது பண்ணானா, இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கான், தண்ணி அவனால கொண்டு வர முடிஞ்சிச்சா, நான் தான் நல்ல விவசாயம் பண்ணிருக்கேன், கூடவே உன்னோட குடும்பத்தையே தூக்கி நிறுத்திருக்கேன், உன் அப்பா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க அப்பாவை பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்கும். இதுல ரொம்ப காண்டான நம்ம ஹீரோட பையன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கண்ணை வச்சு மண்டையிலே ஒரே ஷாட் சுட்டு கொண்டுடுறான். அதுக்கப்புறம் அந்த குழிலேயே மண்ணை கொட்டி அவனை அங்கேயே புதைச்சும் வச்சிடறான். அதுக்கப்புறம் தன்னோட அந்த ரோபோட்டையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு தான் வரான். அப்போ அவனோட அக்கா பாத்தீங்கன்னா வீட்டுல துணி காய போட்டிருக்காங்க. சோ இப்ப அவகிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவான்னு பார்த்தா அது தாங்க இல்லைங்க. நடந்த எந்த விஷயத்தையுமே அவகிட்ட சொல்லாம எல்லாத்தையுமே மூடி மறைச்சிடறான். இப்போ நம்மளோட நிலமெல்லாம் வேற அறுவடைக்கு ரெடியா இருக்கு. இப்ப அதை அறுவடை பண்ணி அது எல்லாத்தையுமே மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கணும். இந்த டைம்ல போய் இந்த லூசு பையன் ரெஜிஸ்டர் பண்றான்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியில போயிருக்கான். இவனுக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட தம்பி கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு அந்த தம்பிக்காரன் என்ன சொல்றானா, ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சீக்கிரமா வந்துருவாருன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சில நாட்களும் ஓடுது. கூடவே இவங்க கிட்ட நல்ல காசு பணம் சேர்ந்துருச்சு, நல்லா ரிச் ஆயிட்டாங்க. கூடவே தன்னோட அம்மாவை வீட்லயே வச்சு பாத்துக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட பணம் வந்துருச்சு. அதனால அம்மாவையுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறாங்க. கூடவே அடிக்கடி இப்ப மழை பெய்ய வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இந்த ஏரியால பழையபடி மக்களும் வந்துருவாங்க, தண்ணிக்கும் பஞ்சம் இருக்காது. சோ மழையை நம்பியே இப்ப இவங்க விவசாயம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஹீரோட பையன் பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்ல இருக்கிற அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அது எல்லாத்தையுமே இது வரைக்கும் முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே பிளாஷ் பண்ணி விட்டுறான். ஏன்னா இவன் பிலிம் கொலை பண்ணும் போது இந்த ரோபோட் அங்கதானே இருந்துச்சு, அதுவுமே ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா. சோ அதனால எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, புது ஒரு ரோபோட் மாதிரி இருக்குது. ஏன்னா நாளை பின்ன யாராவது இதை பார்த்துட்டு அந்த பிலிமோட சுயரோபம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை ஆயிடும், என்னோட தன்னோட அக்காவுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்
இது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டான். கூடவே தன்னோட குடும்பத்தையுமே அவன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். இவங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஹீரோவோட பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா அந்த பிலிம். சோ இப்படியே இந்த படமும் இங்க முடியுது. இந்த படம் நல்லா இருந்துச்சுல? சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியாதவங்கள நம்ம கண்மூடித்தனமா என்னைக்குமே நம்பவே கூடாது. ஒருத்தரை பத்தி தெரியாம அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளேயுமே விடக்கூடாது. சோ இதுதான் இன்னைக்கு நான் இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இதை தான் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். வேற ஒரு படத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, tata, bye bye, thank you.